அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை அன்புக்குரிய உங்களோடு சேர்ந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய சத்திய வசன வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஒரு கருகலான ஒரு விஷயத்தை குறித்து உங்களோடு நுட்பமாக நான் பேச விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆகவே அந்த பகுதிகளை நுட்பமாய் கவனிங்க. முடிந்தால் வசனங்களையும் குறித்து கொள்ளுங்க. அது கொஞ்சம் பைபிளில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிக்கலான கருகலான பகுதி. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அதன் 2-3 வசனங்களில் யோவான் 14, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேனே. சரி, அடுத்த வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வருவேன், உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. பைபிளின் மிக முக்கியமான, புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான ஒரு செய்தி. இங்கே இருக்கிற இந்த பூமிக்குரிய சூழ்நிலைக்கு பதிலாய் இதைவிட மேலான ஒரு பரலோக வாசஸ்தலத்தை நான் உண்டாக்க போகிறேன் என்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு அடிப்படை. அவர் உண்டாக்க போயிருக்கிறார். நாங்கள் அங்கே போவோம், அவர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ இயேசுவாகிய நான் மீண்டும் வருவேன், வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்பது அந்த செய்தி. அப்போ இயேசுவின் வருகை, 2ஆம் வருகை சம்பந்தத்திற்கு முதல் அடிப்படையான செய்தி இந்த வசனம். இப்போது இதை குறித்து ஆண்டவர் சொன்னபோது, நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்குறார். பின்பு அவர் ஒலிவ மலையில் மேல் அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும்னு சொன்னார். அதுக்கு மேலே இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். அந்த கட்டடங்களை காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல். அந்த வசனம் பாருங்கள். அதுக்கு மேலே அது எத்தனாவது வசனம்? 2ஆம் வசனம். என்ன சொல்லுது? அதுக்கு முந்தின வசனம் என்னது? தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட போது அவருடைய சீடர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவர்களுக்கு காண்பித்த போது அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும், பட்டு போகும், எல்லாம் இடிக்கப்படும். அல்லேலூயா. இதான் நான் கருகல்னு சொன்னேன். அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற விஷயம், அது வழக்கமாய் அந்த அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்களை படிக்கும்போது பலர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போவார்கள். அந்த கன்ஃபியூஷனை உங்களுக்கு ஒழுங்குபடுத்துகிற ரீதியில் தான் அந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த இடத்துல சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஒன்று, நான் திரும்பி வருவேன். ஆனால் வரும்போது என்ன நடக்கணும்? ஒன்று, தேவாலயம் இடிக்கப்பட வேண்டும். தேவாலயம் ஒரு கல்லின் மேல் அதான வார்த்தை, முதல் விஷயம் அது. தேவாலயம் ஒரு கல்லின் மேல் கல் இடாதபடி இடிக்கப்பட வேண்டும். அது ஒரு சம்பவம். தான் இயேசு மீண்டும் உலகத்துக்கு வருவதற்கு முன்பு நடக்க வேண்டிய, முன்பும் அவர் வரும்போது நடக்க வேண்டிய சம்பவங்களை இணைத்து சொல்கிறார். தேவாலயம் இடிக்கப்பட வேண்டும். 2வது, நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். அடுத்த விஷயம் இயேசுவின் வருகை. 3வது விஷயம் உலகத்தின் முடிவு. சரிதானே? அவ்வளவு. இதில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று, தேவாலயம் இடிக்கப்படுதல், அப்படி குறிப்பு வச்சுருக்கலாம். தேவாலயம் இடிக்கப்படுதல். 2வது இயேசுவின் வருகை. 3வது உலகத்தின் முடிவு. 3 விஷயம் இருக்குது அதுக்குள்ள. இந்த அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா வசனங்களுமே இந்த 3 விஷயங்களையும்
உள்ளடக்கி அல்லது அந்த 3 விஷயங்கள் தொடர்புடைய செய்திகள் அங்கே இருக்கும். சரியா? ஒன்று, தேவாலயம் இடிக்கப்படுகிற செய்தி. நீங்கள் எருசலேமின் அழிவை குறித்து லூக்கா 19வது அதிகாரம் 41லிருந்து 44. லூக்கா 19, அவர் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த எந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நல்லமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாது போனபடினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போடுவார்கள், உன்னை வளைந்து கொள்வார்கள், எப்பக்கத்தில் உன்னை நெருக்குவார்கள், உன்மேல் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல் இல்லாதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அல்லேலூயா. சரி, அப்போ எருசலேம் இடிக்கப்படும் அந்த வசனம் முதல்ல 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் பார்த்துட்டோம். இங்கே அதே சொல்லுகிறார். எப்படி அது என்னெல்லாம் நடக்கும் அந்த சம்பவம்? சத்துருக்கள் சூழுவார்கள், நெருக்குவார்கள், முடக்குவார்கள், முற்றுகை போடுவார்கள், உனக்குள்ள பிள்ளைகளெல்லாம் தரையில் அடித்து கொண்டுருவாங்க, அது ரொம்ப பயங்கரம், எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டார். இதனால தான் இப்போ இது மனசில் வச்சுக்கிடுங்க. அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் வருவோம். அந்த ஆண்டவர் அதாவது எருசலேம் இடிக்கப்படும் போது, இயேசு வரும்போது உலகத்தின் முடிவு சூழ்நிலையில் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் அப்படியே சொல்லிட்டு வருகிறார். அது மத்தேயு 24 அந்த அதிகாரம். இப்போ 19, 20 படிங்க. லூக்கா 24. நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றில் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கு. சரி, இங்கே ஓடி போவது, நீங்கள் ஓடி போவது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? எருசலேமை சுற்றி வளைந்து கொள்வார்கள். சத்துருக்கள் வளைந்து கொண்டு நெருக்கி இந்த ஆலயத்தை ஒரு கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் இடிக்கப்படுகிற ஒரு நாள் வரும்னு சொன்னார் இல்லையா? அது ஏற்கனவே நிறைவேறி முடிந்து விட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே இந்த சம்பவம் நடந்து விட்டது. இது இயேசுநாதர் இப்போ சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், இதெல்லாம் வரிசையாக நடக்கணும், முதல்ல எருசலேம் இடிக்கப்பட்டது நடக்கணும். அது நடந்தபோது இந்த சம்பவங்கள் அப்படியே நடந்தன. அல்ல இன்னைக்கு வரைக்கும் எருசலேமில் ஒன்றும் இல்லை, ஒரு துண்டு சுவர், அந்த வெளிப்புற சுவர் மட்டும் இருக்கிறது. உடைச்சிட்டாங்க, ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டார்கள். நிறைய பேர் உலகம் முழுவதும் ஓடி போய் 1946 அந்த வருஷத்தில் தான் 1946 வருஷம் சிதறி தான் கிடந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கினாங்க என்கிற செய்தியை நம்ம படிக்கிறோம். அவ்வளவு ஆண்டுகள் இதெல்லாம் கொஞ்சம் பேர் அங்கங்கே நிறைய அழிஞ்சிட்டாங்க, சிதறிட்டாங்க. அப்போ எருசலேமின் அழிவு சம்பந்தமான செய்தியும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த எருசலேமின் அழிவு சம்பந்த நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும் என்கிற செய்தியும் அந்த அதிகாரத்தில் இருக்குது. புரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் குழம்பாமல் இருக்குன்னு சொன்னேன், அந்த அதிகாரத்தில் இருக்கும். அது கொஞ்சம் பகுத்து படிக்கிறது உங்களுக்கு சில வேலை சிரமம் இருக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ 33, 24, 33க்கு வருகிறோம். மற்ற 24, 33 என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது, இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நெல்லுங்க. இப்போ இது எதை குறிக்கிறது? இயேசுவின் வருகையை குறிக்கிறது. சரிதானே? முதலாவது எருசலேமின் அழிவு சம்பந்தமான சில தகவல் பார்த்தோம். இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டு, 2000 ஆண்டு கடந்தாச்சு. அது இனிதான் இப்போ நடக்க போகிறது. இது அவர் நான் வாசல் அண்டையிலே வருகிறதான காலத்தின் சூழல். அது இப்போ 6-7 வசனம் படிங்க. அதே அதிகாரம் தான், 24, 6-7. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் சரி போதும், முடிவு உடனே வராது. இங்கே அந்த வார்த்தை பிரயோகங்களை கவனிங்க. இப்படிப்பட்ட சம்பவம், யுத்தங்கள், செய்திகள், நிலநடுக்கங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இது வேதனைகளுக்கு ஆரம்பம், இது முடிவு அல்ல, ஆரம்பம் என்று சொல்லிட்டார். சொல்லிவிட்டு தான் இதெல்லாம் சம்பவிக்க நீங்கள் காணும்போது அல்லது தொடங்கும்போது, அதாவது அத்தி மரத்தில் துளிர் தோன்றும் போது வசந்த காலம் சமீபம் என்று நீங்கள் அறிவீர்கள் அல்லவா?
அதுபோல் இதெல்லாம் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிய வேண்டும். இது அடுத்த நிலை, இயேசுவின் வருகையின் காலத்தின் நிலை. இந்த நிலையில் இப்போ நாம் பார்க்குற செய்தியெல்லாம் இப்போ யுத்தங்களின் செய்தி டெய்லி நாம் எல்லாரும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய், நிலநடுக்கம், பேரழிவு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஒரு பொல்லாத சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி என்றால் இப்போது அவர் பக்கத்திலே வந்திருக்கிறார், வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ரீதியிலே உலகத்தின் நிகழ்வுகள் மிக சரியாக நடந்து கொண்டு வருகிறது. சரிதானே? இது ஓரளவு உங்களுக்கு புரியும். நிறைய செய்திகளை பல ரீதியில் நீங்கள் கேட்பீர்கள். அவருடைய வருகையின் அடையாளங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதாவது உலகம் முழுவதும் பிசாசனுடைய ஆளுகை, அது அடுத்து நம்ம பார்க்கலாம், ஒன்று வரப்போகிறது. அதுக்கு முன்பு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இப்போ வசனத்தில் போகலாம். அது 24ஆம் அதிகாரம் 40லிருந்து 42 வரை படிங்க. அதே அதிகாரம். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் வரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். சரி, போதும். இப்போ என்ன புரிஞ்சுங்க? இயேசு வருவேன்னு சொன்னார், அடையாளங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ வாசலில் வந்திருக்கேன்னு அறிஞ்சிருங்க. அப்போ என்ன நடக்கும்? 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான். என்ன வார்த்தை அது? எடுத்துக்கொள்ளப்படுவான். சரிதானே? ஒருவன் கைவிடும். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல் என்ற ஒரு சம்பவம் இயேசு வரும்போது நடக்க வேண்டும். இது முதல் விஷயம். இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல் என்று 2 விஷயங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 34லிருந்து படிங்க பார்ப்போம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இல்லைம்மா 21:34 21 பெருந்திண்டினாலும் வெறி லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரம் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த பகுதி நீங்கள் நினைக்காத நேரம் வரும். கண்ணின்னா இந்த குருவி பிடிக்கிறதுக்கு கண்ணி வைப்போம். அந்த கண்ணியில் அது தெரியாமல் நல்ல உற்சாகமாக சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் கண்ணீரை மாட்டிக்கிறோம் இல்லையா? திடீர்னு சட்டிதியாய் தங்களுக்கு ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்வார்கள் என்று சொல்லி பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் பொல்லாத காலத்தில் மனுஷர் தங்களுக்கு நேரிடும் ஆபத்துக்களிலே சிக்கிக்கொள்வார்கள். கண்ணி கண்ணி அந்த வார்த்தைக்கு தான் அதை பார்த்தோம். அப்போ கண்ணி என்று சொன்னால் எதிர்பாராத நேரம், திடீரென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சிந்திக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய, அப்படி திடீரென்று வரக்கூடிய காரியத்துக்கு தான் கண்ணி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் இங்கேயும் கண்ணியை போல வரும் என்று சொல்ல வார்த்தைகளை, அது பிரசங்கி 9:12 இருக்கட்டும், அது அங்கே இருக்குது. அப்படி தான் இருக்குது. தன் காலத்தை மனுஷன் அறியான். கண்ணியில் பிடிபடுறது மாதிரி திடீரென்று வரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடிப்பார்கள், கொண்டாடுவார்கள், அப்படியே இருப்பாங்க. ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போகிறது வரைக்கும் உணராது இருந்தார்கள். அது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? ஜலப்பிரளயம் அப்போ திடீர்னு வாரிட்டு போயிட்டு அவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி ஒன்று சம்பவிக்கணும்னு சொன்னாலும் மனசிலாவே இல்லை. ஏற்கனவே எச்சரிப்பு இருந்தது, அதை மைண்டு பண்ணவில்லை. சரி, இப்போ அது அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். வசனத்தில் பார்க்கலாம். இப்போது என்ன புரிஞ்சுங்க? கைவிடப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல்னு ஒரு விஷயம். திடீரென்று கண்ணியை போல, திருடனை போல எதிர்பாராமல் வருகிற காரியம். லூக்கா 21:28 படிச்சிருங்க. லூக்கா 21:28 படிச்சிருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு, அந்த வார்த்தைகள் கொஞ்சம் முக்கியம், அதான் கருகல்னு சொன்னேன். உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும். இங்கே இயேசுவின் வருகையின் சூழலில் என்ன நடக்க வேண்டும்? இந்த யுத்தங்கள் இதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அடையாளம். 2வது என்ன நடக்கணும்? அவர் சிலரை எடுத்துக்கொள்வார், சிலரை கைவிட்டு விடுவார். சரியா?
எடுத்துக்கொள்ளப்படுதலும் கைவிடுதலும் அங்கே நடக்க வேண்டும். உங்களை மீட்க போகிற ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பாராத நேரம் வரும், உங்களை மீட்டு கொள்ளுதல், மீட்பு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன மீட்பு? இந்த கைவிடப்படுதல்னு ஒன்று சொல்லியிருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதை அடுத்தது பார்க்கலாம். ஒரு ஆபத்தான அந்த கைவிடப்படுதல்னு சொல்வது ரொம்ப ஆபத்தான சிக்கலான ஒரு விஷயம். அந்த ஆபத்தில் கைவிடப்படுகிற ஆபத்து உங்களுக்கு வராதபடி உங்களை நான் மீட்க போகிறேன். ஒரு பேர் அபாயம் வரப்போகிறது, அதற்கு முன்பு நான் உங்களை மீட்க போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது இயேசு வரும்போது ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போய்விடுவார்கள், இன்னொரு கூட்டத்தார் கைவிடப்படுவார்கள் என்பது மட்டும் அந்த இடத்துல கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். இது இயேசுவின் வருகையின் சூழலில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அது இயேசு பதிவு செய்த வார்த்தைகளை தான் இதுவரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். இப்போது இயேசுவின் பிரதான தூதனாகிய பேதுரு சொல்லும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-14 வரை போனேன்னா 2 பேதுரு 3 10-14 வரை வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வண்ணமாய், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நடத்துங்க. முதல் வார்த்தை அவருடைய நாள் திருடன் எதிர்பாராத நேரம் வர்றது மாதிரி, நீங்கள் நினையாத நேரம் வர்றது மாதிரி ஒரு வருகை இருக்கிறது என்ற வார்த்தையை முதலாவது அவர் அங்கே பதிவு செய்கிறார். அதை தொடர்ந்து வானங்கள் மடமட என்று அழிந்து போகும், பூதங்கள் வெந்து உரி போயிடும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி கொண்டு வந்து 13ஆம் வசனத்தில் அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். முதல் விஷயம் திருடனை போல வர்ற ஒரு செய்தி. அடுத்தது இந்த பூதங்கள் எல்லாம் வெந்து உரிய அழிந்து போகிற செய்தி. அதுக்கு அடுத்தது புதிய சிருஷ்டி உண்டாக போகிற செய்தி. அதுக்கு அடுத்தது இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவ்வளோ அது பிறையற்றவர்களும் கரையில்லாதவர்களும் அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையார். 14 இவைகள் வர 14 பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்கள் பிழையில்லாதவர்கள் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்கள். அல்ல இந்த வாசகங்கள் நீங்கள் ரொம்ப பிழை இல்லாமல் கவனமாக இருக்கணும். திருடனை போல வருவேன், பிழை இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது ஒரு செய்தி. அடுத்தது எல்லாம் அழிஞ்சு போயிடும், புதிய வானம் புதிய உண்டாயிரும், இது அடுத்த செய்தி. இது எல்லாம் சேர்ந்து தான் வந்தது மாதிரி வருது. ஆனால் அது நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னும் வசனம் உங்களுக்கு தர்றேன் இதை. ஏன்னா இயேசு சொன்ன வசனத்திலேருந்து ரொம்ப கிளியராக நான் தந்துட்டேன், ரெண்டையும் தெளிவுபடுத்திட்டேன். பேதுரு சொன்ன வசனம் கொஞ்சம் மறைவாக இருந்தது போல் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தக்கூடிய செய்தி சொன்னேன். இனி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்த விளக்கத்தை நாம் பார்த்துருவோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15-17 வரை படிக்கணும். படிங்க. 1 தெசலோனிக்கர் 4:15-17 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்குன்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்ல. இப்போ அந்த வருகை நேரத்தில் என்ன நடக்கும்? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால் மரித்தாலும் சரிதான், முதலாவது புதிய சரீரத்துடன் வருவார்கள். ரெண்டாவது உயிரோடு இருக்கும் நாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம்? அப்போ இயேசுநாதர் வரும்போது உயிரோடே பரிசுத்தவான்கள் உலகத்தில் இருப்பார்கள். சரியா? உயிரோடே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். அப்படின்னா இந்த உலகம் முடியாது. அதான் நேரமாக சொன்னார் இல்லையா, முடிவு உடனே வராது. முடிவுக்கு வேறு விஷயம் இருக்குது. அந்த வார்த்தை அதுதான், முடிவு உடனே, முடிவு பிற வரும். முடிவுக்கு முன்னே உலகம் முடிஞ்சிருந்தால் இங்கே வேறு யாரும் இருந்திருக்க மாட்டாவே இல்லையா? அதுக்கு முன்னால் இடையில நடக்குது. அப்போ ஒரு கூட்டத்தார் இறந்து போனார்கள், அவர்கள் முதலாவது ஆண்டவர் எழுப்புகிறார். ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ உயிரோடு இருக்கும்போதே அது ஒரு கட்டம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 படிங்கள். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்பு
பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலினாலே அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறு ரூபம் மாற்றி அமைப்பார். இந்த வசனத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 படிங்க. 1 கொரிந்தியர் 15 51 52. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாம மறுரூபம். அதே சம்பவம். நாம் அங்கே ஒரு கூட்டத்தார் மறுரூபமாகி போவார்கள், ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி மேலே போவார்கள் என்கிற வசனங்கள் இங்கேயும் இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்களையும் அப்போ உயிரோடு நாம் போவோம், போகாதவங்க இருப்பாங்க. அதான் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவர் சொன்னார்ல, எல்லாத்தையும் இணைச்சி பார்க்குறோம். நாம் போவோம், பரிசுத்தவான்கள் போவார்கள், தேவசித்தம் செய்தல் போனார்கள். ஆனால் பெருந்திரள் கூட்டம் மனிதர்கள் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுவார்கள். ஒரு ஐடியா கிடச்சிட்டா, இயேசுநாதர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு சம்பவம், எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுகிற ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதை இயேசுவின் வார்த்தையினாலும் அப்போஸ்தலருடைய வார்த்தையினாலும் நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். ஏன்னா சில வசனங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சிலர் சிரமப்படுவீர்கள். அதனால தான் அந்த வசனத்தை நுட்பமாய் கொடுத்தேன். இன்னொரு வசனத்தை பகுதியை நான் சொல்லிடலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன தெரியுமா? இல்லைம்மா, 2 தெசலோனிக்கர் 2:1. அன்றியும் சகோதரரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஆவியினாலாவது, வார்த்தையினாலாவது, நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் இருங்க. நடத்துங்க. ஓகே. இங்கே ஒரு செய்தி சொல்கிறார். இயேசுநாதர் என்ன வரப்போகிறாரு, இத்தனாம் தேதி வரப்போகிறாரு அப்படின்னா உடனே பற்றாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். கீழே பாவ விசுவாச துரோகம் எல்லாம் அங்கே இருக்குது. விசுவாச துரோகம் முந்தி வெளிப்பட வேண்டும், பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும், அக்கிரமக்காரன் வெளிப்பட வேண்டும். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படாமல் இந்த நாள் வராது. அவன் வெளிப்படுவான், அவன் தேவன்னு சொல்லுவான், தேவாலயத்தில் உட்காருவான் அப்படின்லாம் பல செய்திகள் அந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி நடக்காமல் அது 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த வருகை வராது. இது ரொம்ப நுட்பமாய் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு அக்கிரமக்காரன், ஒரு பாவ மனுஷன், ஒரு சக்தி, அதை குறித்து நீங்கள் 6ஆம் வசனத்தில் அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அவனை செயல்பட விடாமல் வர முடியாமல் ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனால் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும்னே அது வெளிப்படாது. அதில் தடை செய்கிறவன் இன்னுன்னு போட்டிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பு. தடை செய்கிறவர் இருன்னு போடணும். இல்லை, அது மொழிபெயர்ப்பு தப்பு. தடை செய்கிறவன் இல்லை, தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறபடினால் அந்த அக்கிரமத்தின் ரகசியம் அல்லது பிசாசு அவனுடைய அதிகாரம் உலகத்திலே முழுமையாய் செயல்பட முடியாமல் இருக்கிறது. சரியா? செயல்பட்டு இருக்குது. அது முழுசாக செயல்பட முடியாமல் பரிசுத்த ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியணும். அந்த வஞ்சிக்கிறாவி தீய சக்தி உலகத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒர்க் பண்ணுது, பட் முழுசாக இல்லை. முழுசாக செயல்பட முடியாமல் பரிசுத்த ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போது அவருக்கு தடை நீங்குமோ அப்போது அந்த பிசாசுக்கு முழு ஆட்சி உலகத்திலே வரும். சரிதானே? ஃபுல் அத்தாரிட்டி, அவனுக்கு முழு அதிகாரம் கிடச்சிரும். அதை அடுத்தது பார்க்க போகிறோம். அது வரைக்கும்
இப்படியே ஊசல் அடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படாமல் அந்த நாள் வராது. அப்படி தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால், அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும் அந்த சேம் செகண்ட் அல்லனா அந்த அதே நேரத்தில் கர்த்தருடைய நாளும் வந்துவிடும். சரியா? அவன் வந்த பிறகு தான் இவர் வருவாருங்கிற மாதிரி இதில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது தப்பு. அவன் வருகிற அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாளும் வந்துடும். அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7-9 வரை. 12 வெளிப்படுத்தல் 12 7-9. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணியும் வலு சர்ப்பமும் தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்களது இடமும் காணப்படாமல் போயிட்டு உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. நெல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ என்ன வரிசையாக தான் பார்க்குறோம். இப்போ அக்கிரமக்காரன் வரணும், பிசாசனுடைய ஆளுக வரணும், அந்த நாளும் வெளிப்படணும். ரெண்டும் ஒரே நேரம் நடக்கும். நான் செய்தியில் பார்க்குறோம். இப்போ என்ன நடக்குன்னா, இயேசு இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். சரியா? அப்படி தானே நம்ம செய்தி பார்க்குறோம். பேதுரு சொல்கிறார், மார்க்கு எல்லாத்துலேயும் இருக்கு. தேவனுடைய நான் ஜெயங்கொண்ட பிதாவாகிய சிங்காசனத்தில் அவரோட கூட இருக்கிறேன். அது வெளிப்படுத்தல் 3:21 இயேசு சொன்னார். சரி, அப்போ இப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அங்கே இருக்கிற இயேசு அங்கிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வருவார். ஓகே, மத்திய ஆகாயத்துக்கு வருவார். எப்படி வருவார்? தம்முடைய தூதர்கள் எல்லாம் புடை சூழ அவர் எங்கே வருவார்? மத்திய ஆகாயத்துக்கு வருவார். மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஆகாயத்திலே செயல்பட்டிருக்கின்ற பிசாசின் சக்திகள், அதை எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வான மண்டலத்தில் தான் சக்தி வாய்ந்த பிசாசுலாம் சுற்றிட்டு இருக்கு. லோக்கல் பிசாசு தான் கீழே இருக்குது. அதெல்லாம் பிசாசின் தலைவன்லாம் மேலே வானமண்டல் பாதாளத்திலிருந்து வானமண்டலம் வரை இப்போது செயல்படுறான். இப்போ வானத்தில் இயேசுவும் பிரதான தூதர் சக்தியோடு சேர்ந்து மொத்தமாக வரும்போது 2 சேனைகளும் மோதுகிறது. வானத்தில் சண்டை. அதானே வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு. சரியா? வானத்தில் யுத்தம் உண்டானே பிசாசும் அவனுடைய சேனைகளும் முற்றிலும் இந்த உலகத்துக்கு கீழே தள்ளப்படும். சரியா? நல்ல முக்கியமான இடம் இதுதான். அக்கிரமக்காரன் பிசாசு அவனுடைய ஆளுகை அவனுடைய முழு சக்தியும் இந்த பூமியிலே தள்ளப்படும். அந்த சேம் செகண்டில் இங்கே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளும் இங்கிருந்து மேலே போயிடுவாங்க. இப்போ புரிஞ்சுட்டா? அந்த ஒரே டைம் அதான் இவன் வந்தப்புறம் அது வராது. ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும். அது அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். இவங்க மேலே போயிடுவாங்க. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உலகத்திலே முடிந்துவிடும். சபையின் காலம் முடிந்துவிடும். பரிசுத்தவான்கள் மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கலாம் வசனங்கள்லாம் வாசிட்டோம். ஒரு இமைப்படத்தில் மர்றமாவெல்லாம் வாசிட்டோம்ல, அது இப்போ தான் நடக்கும். இப்படி மேலே போயிடுவாங்க. பிசாசன் சேனை எல்லாம் கீழே வந்துடும். கீழே வந்தோடனே என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் 12-13 வசனம் படிங்கள். அதே 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12-13. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஓகே, நடத்துங்க. போதும் ஆபத்து வரும். அது இன்னும் எல்லாம் அதில் இருக்குது. விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். யாருக்கு ஆபத்து வரும்? கைவிடப்பட்டவர்களுக்கு. சரிதானே? மற்றவங்க தான் மேலே போயிட்டாங்கல்ல. அதான் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவைகளே நீங்கள் களி கூறுங்கள். இது யார் தெரியுமா? பரம்னா மேலேன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரம்னா மேலே. இங்கிருந்து மேலே போனாங்கல்ல, ஒரு இமைப்படலே மறுமாய் போனாங்கல்ல, மத்திய ஆகாயத்துக்கு போனாங்கல்ல, நீங்களாம் சந்தோஷப்படுங்க. ஓகே, அதான் பரலோகங்கள்னா மேலே இருக்கிறவர்களே, மேலே மேல் லோகத்தில் இருக்கிறவர்களே நீங்களாம் சந்தோஷப்படுங்க. ஒரு இமைப்படத்தில் போனவங்க, கர்த்தருக்குள் மரித்தவர்களாக இருந்து உயிர் தெழுந்து போனவங்க எல்லாம் தான் மேலே போயிடுவாங்கல்ல. இயேசுநாதர் கீழே வரமாட்டார். அவர் மத்திய ஆகாயத்தில் தான் நிற்பார். ஏன்னா அப்படிதான் தெசலோனிக்க நிருபத்தில் வாசித்தோம், மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரியா?
அவர் கீழே வரமாட்டார். அதுதான் பாயிண்ட். அவர் மேலே தான் இருப்பார். நாம் மேலே மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அங்கே தான் இருக்க வேண்டும். மத்திய ஆகாயத்தில் தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே இருந்து எல்லாரும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். சரியா? அவர் மேலேருந்து வருவார், நமக்கு இருந்து மேலே போனோம், 2 பேரும் மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம். இப்படி சொல்லியிருக்கான். ஸோ இந்த பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போனதுனாலே நீங்கள் கலிகூறுங்கள். கைவிடப்பட்டவர்களே, பூமியிலும் சமுத்திரத்திலே மாட்டிக்கொண்ட இப்போ இருக்கிறீங்க, கைவிடப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆபத்து வரும். ஏன்? இந்த பிசாசு தனக்கு முழு வல்லமையோடு வந்திருக்கிறான். அவனுக்கு இனி கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு. இனி சீக்கிரம் அவனுக்கு காரியம் முடிய போதுன்னு அவனுக்கு தெரியறதுனால ஆக்ரோஷமாய் வருவான். அப்போ அக்கிரமத்தின் ரகசியம், பிசாசு எப்படி வர்றான், அவன் அடுத்து என்ன செய்யறான்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13:1 படிங்கள். 1-2. பின்பு நான் கடற்கரை மணலின் மேலே நின்றேன். சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகத்தை கண்டேன். அதற்கு 7 தலை 10 கொம்பு இருந்தது. கொம்புகளின் மேல் இருந்தன. மிருகம் எப்படி இருந்ததாம்? சிறுத்தை போல இருந்து, கால்கள் கரடியின் கால் மாதிரி இருந்தது. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தை, தன் சிங்காசனத்தை, மிகுந்த அதிகாரத்தை அந்த மிருகத்துக்கு கொடுத்தது. நல்ல கவனிங்க. என்ன சொன்னேன்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று, சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் வானத்திலேருந்து கீழே தள்ளியாச்சுல்ல, பூமியில் வந்து இல்லை. அதுதான் பிசாசுன்னு சொல்லியிருக்கு. இந்த பிசாசு வலு சர்ப்பம் என்ன செஞ்சுதான்? தனக்கு அதிகாரம் முழுவதையும் வல்லமை முழுவதையும் ஒரு மிருகத்துக்கு கொடுத்தது. சரியா? ஒரு மிருகம். அது மிருகம் அல்ல, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா, ஒரு தலைவன். சரியா? அது ஏன் மிருகம்னு சொல்லியிருக்குன்னா அதுக்கு குணம் அப்படிப்பட்டது. சரியா? ஒரு சிங்கம், ஒரு சிறுத்தை, அப்புறம் ஒரு கரடி, 3 விலங்கு சேர்ந்து ஒரு விலங்கு, அப்படி தானே சொல்லியிருக்காது. அதுக்கு மேலே தலை, 7 தலை, கொம்பு, எப்படி இருக்கணும் அந்த விலங்கு? இப்படிப்பட்ட ஒரு பயங்கர குட்டிய விலங்கு ஆட்சி உலகத்தில் வரப்போகிறது. இதுதான் விஷயம். அல்ல, இந்த ஆட்சியை நடத்துகிறவன் பிசாசு. ஏன்னா பிசாசு வந்து ஆவியா இருக்கிறான். அவன் மனுஷனா வர முடியாதுல்ல. ஒரு மனுஷனுக்கு தான் தனக்கு பவரை முழுசா கொடுக்கணும். அப்படி கொடுக்குறான். இதுதான் அக்கிரமக்காரன். சரியா? இவன் தான் அக்கிரமக்காரன், பிசாசனுடைய ஏஜென்ட். அல்லன்னா அவன் அபிஷேகம் பண்ணுகிறவன், ஆக்கிரமக்க. இவன் தான் இனி யூதர்கள் வந்து ஒரு ஆலயம் கட்டுவாங்களாம், அங்கே போய் இவன் தான் உட்காருவானா. ஏன்னா ஆண்டவர் தேவன் வரமாட்டார் இனி. அது இவங்க தெரியாமல் நிறைய கிறிஸ்தவர்களும் எருசலேமில் ஆலயம் கட்டணும்ன்ட்டு ரொம்ப தலைகளாக குதிக்கிறாங்க. அதெல்லாம் பைத்தியகாரத்தனா. இயேசுநாதர் இடித்து போட்டதை எப்படி கட்டுறது? கட்ட முடியாது. அதெல்லாம் இடிச்சாச்சு. பலிபீடெல்லாம் அடித்து இயேசுவின் சிலுவை பலியை வச்சாச்சு. திரைச்சிலெல்லாம் கழிச்சாச்சு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயாச்சு. பரிசுத்தாவி கிடச்சாச்சு. நம்மை தேவ ஆலயமாக்கியாச்சு. சரிதானுங்களா? இனி ஒரு ஆலயம் கட்ட முடியாது. இனி ஒரு பலி செலுத்த முடியாது. இனி ஒரு ஆவி அங்கே வராது. நமக்குள்ளே வந்து அவர் எடுத்துகிட்டு பரிசுத்தவனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். அவனும் முடிச்சுட்டு இருப்பான். வருவார், நம்ம இனி ஆலயம் மேசியா வருவாருன்னு இருப்பான். இவன் போய் உட்காந்துருவான். புரியுதா? நான் தாண்டா மேசியா, நான் தாண்டா நீங்கள் பார்த்துட்டு இருக்க மேசியாலாம் அங்கே போய் உட்காருவானா. அதெல்லாம் அவனை ஏமாந்துருவான். பிறதான் கண்ணு திறக்கும். நேரத்தே தெரிஞ்சிருக்கலாமா இருந்து பிற குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். எல்லாம் வேற வசனங்கள் இருக்குது. சரி, அப்போ பிசாசின் ஆட்சி வந்துவிடும். இப்போ ஒரு ஐடியா கிடச்சுதா? பிசாசின் ஆட்சி உலகத்தில் வர்றதுக்கு முன்பு தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு வந்து மீட்க போறேன். என்ன வார்த்தை அது? உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் தலைகளை உயர்த்துங்கள்னு சொன்னார். இப்போ மீட்புன்னா என்னன்னு தெரியுதா? நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி ஜாக்கிரதை அருங்கள்னு சொன்னார்ல. அதுதான் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிற விஷயம். ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்குறேன்னா ஈஸி இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அநேகர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஈஸின்னு. இல்லை. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். இப்பமே ஒரு மறுரூபம் நமக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். சரிதானே? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ற விதமான ஒரு மறுரூபம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கும். உங்கள் மனசை பரலோகத்திலே வைத்திருக்க வேண்டும். கொலோசியர் 3:1-2
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிற மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவள் அல்ல, மேலானவளை நீங்கள் தேடிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். சரிதானே? எதிர விஷயம் இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கணும். 2 கொரிந்தியர் 4:16, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, அப்படி நீங்கள் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ சரியா? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட்டத்துக்கு வந்து மர்ரோம் ஆகாமல் இருக்கிற ஆளுவை ஒரு இமை பொருளே மர்ரோம் ஆக முடியாது. அதனால தான் நான் இவ்வளோ வசனங்கள் சொல்கிறேன். பெந்தெகோஸ்தே சபை, சிஎஸ்எஸ் சபை, கத்தோலிக்க சபைலாம் நீங்கள் கதை பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் வரும்போது இந்த பேச்செல்லாம் கிடையாது. உலகத்தில் இருக்கும்போது உனக்குள்ளே கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு மறுரூபம் ஏற்பட்டு கொண்டே இருந்தால்தான் அவர் வருகிற அந்த செகண்டில் மறுரூபமாக முடியும். புரியுதா? நாங்கள் கூட்டத்துக்கு வந்தோம், வருமானம் எல்லாம் பெருகிட்டு வீடு கட்டுறோம், வேலை கிடச்சது, கல்யாணம் நடந்தது, இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். அதான் நான் இதுக்கு முன்னே சொன்னேன், இதெல்லாம் சபைக்கு அனுபவம் கிடையாது. இதெல்லாம் அங்கே நடக்கும். இதெல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்ல இல்லையோ, ஒருத்தனுக்கு கிடையாது வசதியாக இருப்பான், ஒருத்தன் வசதி இல்லாமல் இருப்பான், அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும். அவனுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சலைன்னு சொல்லலாம் ஒரு ஆள், எல்லாம் பிரச்சனை வந்துடும். அதனால் இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, சபையில் பேசக்கூடாது. அப்படி தான் நான் அப்படி தான் பேசணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன அடைந்தீர்கள், என்ன லெவலுக்கு, எத்தனை டிகிரி வந்திருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, என்ன மறுரூபம், இப்போ வந்தாருன்னா நீங்கள் மறுரூபமாக முடியுமா? சரியா? இதை வச்சு தாங்க விசுவாசிக்க ஆவிக்குரிய ஆன்மீக அனுபவத்தை கணக்கெடுக்கணும். அல்லாமல் கோபுரத்தையும் கொட்டாரத்தையும் வச்சு கிடையாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ சபையெல்லாம் தலைகளாக கிடக்கு, அதான் பிரச்சனை. அதான் சத்தம் கத்திக்கிட்டே இருக்கேன் நான். அப்படி இல்லை நீ நினைக்கிறது மாதிரி இல்லை. அது கண்ணை மூடணுன்னா கதை வேற, அதுக்கு காட்சி சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன், நிறைய வசனம்லாம் சொல்லியிருக்கேன். சொல்கிற காரணம் இதுதான். சரி, இப்போது இப்படி ஒரு ஆபத்து, அதிலிருந்து தப்பித்து கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். சாத்தானுடைய ஆட்சி உலகத்தில் நடக்கும், உபத்திரவங்கள் நிறைய வரும். அதெல்லாம் அது ஆண்டவர் சொன்ன வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் உபத்திரவங்கள் வருகிறது இருக்கிறது. அதெல்லாம் அங்கே சொல்லி இருக்கிறது. இன்னொரு விஷயம் அங்கே சொல்லியிருக்கோம், அது 1000 வருஷ அரசாட்சின்னு ஒன்று இருக்குது. அது 20வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அது நேசா உங்களுக்கு ஒரு ஐடியா தர்றேன். அது என்னன்னு 24ல், அன்றையும் சிங்காசனங்களை கண்டேன், உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை சொரூபங்களையாவது வணங்காமலும் சரி முத்திரையை தெரியாமல் இருந்தவர்களை கண்டேன். அந்த வார்த்தை பாருங்கள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த கொஞ்சம் கவனமாக வச்சுருங்க, நான் என்னுடைய தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் அங்கே சொல்லியிருக்கு. ஒன்று, உபத்திரவ காலம் உண்டு, இவ்வளவு காலம் இருக்கும், இன்னென்ன மாதிரி உபத்திரம், முத்திரை உடைக்கிறது, கோபகலசம் ஊற்றுறது, எக்காலம் ஊதுறது, அப்போ என்னெல்லாம் நடக்கும்லாம் விலாவாரியாக சொல்லியிருக்கு. இந்த 1000 வருஷ அரசாட்சி செய்தியும் சொல்லியிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு தந்த சுவிசேஷத்தின்படி நான் இந்த 2 விஷயத்தையும் குறித்து பேசுகிறதில்லை. ஏன் பேசுகிறதில்லை என்று சொன்னால், சபையின் காலம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மீட்டு மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு போகிற சம்பவத்தோட முடிந்து விடுகிறது. புரியுதா நான் சொல்கிறது? இதுக்கு மேலே, ஏன்னா இயேசு 1000 வருட அரசாட்சி பற்றி சொல்லலை, அப்போஸ்தலர்கள் சொல்லலை, ஆதி திருச்சபைக்கு அந்த செய்தி கொடுக்கல, வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இல்லையா? இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே இந்த செய்தி சொல்லியிருக்காது. அப்போ எனக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. இப்போ நான் ஒரு செய்தி சொன்னால், இப்போ இவ்வளவு நேரம் இயேசு என்ன சொன்னார், சீடர்கள் என்ன சொன்னாங்க, ஆதி திருச்சபையில் என்ன இருந்தது, இதெல்லாம் வருஷப்படுத்தி தானே உங்களுக்கு செய்தி சொன்னேன்ல. இப்படி 1000 வருஷ அரசாட்சியப்படி எனக்கு வருஷப்படித்து சொல்ல முடியாது, வேறு எங்கேயுமே இருக்காது. இருக்குன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கண்டுபிடிக்கல. சரியா? அதனால் நான் இதை சபைக்கு சொல்கிறதில்லை. ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் ஜபிக்கும்போது எனக்கு ஆண்டவர் தந்த நிச்சயம், சபையை நான் எடுத்துக்கொள்வதோடு சபையின் காலம் முடிந்து போயிட்டு, அதுக்கு பிறகு உள்ளதை பற்றியெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறதே? சபையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளதை மட்டும் நீ பேசினா போதும். அதுக்கு பிறகு அப்படி சத்தானா இப்படி சத்தானா 1000 2 எல்லாம் பேச்சு நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நீ பேசினா போதும் சொல்லி எனக்கு ஒரு நிச்சயம் தந்ததுனால அந்த சப்ஜெக்டுள்ளே போகல. ஏன்னா அந்த சப்ஜெக்டில் போனால் கொஞ்சம் எங்கள் பிரச்சனையே ஏற்படும். ஏன்னா இவர்கள் உயிர்த்து 1000 வருஷம் இருந்தாங்க, மற்றவங்க வேறு ஜாதியார் இருந்தாங்களாம், இவங்க இல்லாதவங்களும் சுற்றி இருந்தாங்க, சாத்தானை திறந்து விட்டாங்க, அவன் வந்தான்,
எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த பாளையத்தை வளைந்து கொண்டாரெல்லாம் செய்தி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் விளக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மரித்து உயிர்த்தெழுந்து வர்றவங்க ஒரு புதிய சரீரத்தில் வந்திருப்பாங்கல்ல, இங்கே இருந்த பழைய ஆளெல்லாம் பழைய சரீரத்தில் இருந்திருப்பாங்க இல்லை, சுற்றி இருந்த மற்றவங்கன்னு வைப்போம், கைவிட அது ஒரு கூட்டம்னு இருக்குது. ஸோ இவங்க எப்படி ரெண்டு பேரும் சந்திப்பாங்க, பார்ப்பாங்க, மோதுவாங்கங்கிறது வளர்க்குறது கஷ்டம். ஏன்னா ரெண்டு சரீரத்தில் இருக்கணும் இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது நித்திய, அதாவது புதிய வானம் புதிய பூமி உண்டாகும்னு காத்திருக்கிறோன்னு பேதுரு பவுல் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க திருப்பி இந்த பழைய பூமிக்கு வருவார்களா இல்லையா, ஒரு பெரிய கேள்வி வந்துடுது. அப்படி தான் அடுத்த வசனம் வருது. நாங்கள் புதிய வானத்துக்கு காத்திருந்தோம், இந்த பழசனத்துக்கு இன்னும் 1000 வருஷம் இந்த உலகம் இருக்குமா? இங்கே எல்லாம் அணுகுண்டெல்லாம் இப்போமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனை போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாக முடிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளவு தூரம் மேலே அணுகுண்டை கொண்டு விண்வெளியில் நிறுத்துவோங்கிறான். ஆமாம், அங்கேருந்து அடிப்போன்னு விண்வெளியில் கொண்டு நிறுத்துவோம், அங்கேருந்து இங்கே அடிப்போங்கிறான். அணுகுண்டை கொண்டு அங்கே வச்சுப்போம். எப்படி என்ன செய்வீங்க? இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய்ட்டுருக்கு. அதனால் நமக்கு அதை நம்ப முடியலை. அது எப்படின்னு தெரில எனக்கு, அதுக்கு மேலே ஆண்டவர் அனுமதிக்கலை. நான் அதுக்குள்ளே போக மாட்டேன். அதனால தான் இந்த ஏன்னா அடுத்த வருஷம் நான் சொல்லணும். நீங்கள் பேதுரு எழுதின நிருபத்தில் அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானமும் புதிய பூமி, வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று. அங்கே 1000 வருஷம் அரசாட்சிக்கு காத்திருக்கிறோன்னு சொல்லல, அது சொல்லி ஆகணும். புதிய வானம் புதிய பூமிக்கு தானே நாங்கள் காத்திருக்கிறோம், வேற சொல்லலை, சந்தேகம் இல்லை. இப்போ வந்து 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு, சந்தேகம் இல்லைல்ல? ஓகே. பிலிப்பியர் 3:20-21 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசுன்னு ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு மாற்றி அங்கே கொண்டு போயிடுவார். அப்படி தானே இருக்கு. இப்படி வாழ்ந்த பவுலும் பேதுருவும் இந்த பழைய பூமிக்கு திருப்பி வருவாங்களா இல்லையா? எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் எல்லா வசனத்தையும் வருஷப்படுத்திட்டு வந்தா நவர். அவங்க சொல்லுவாங்க எல்லாம் முடியட்டு புதுசு உண்டாகும்போது வர்றோன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கு தான் ஆண்டவரே நாங்கள் பாடுபட்டோம், இது எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இந்த 1000, 2000, 3000 கிடையாது, நித்திய ஜீவனை தருவேன்னு தானே சொன்னீங்க நீங்கள். முடிவில்லாத மகிழ்ச்சியான வாழ்தான். பின்ன என்ன இடையில ஒரு 1000, 1500, 2000 பிரச்சனை வருது, எங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால் இது பேசுறதில்ல. ஏன்னா இப்படி வந்துட்டு அந்த 20ஆம் அதிகாரம் அப்படி முடிச்சுட்டு வரும்போது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வெள்ளை சிங்காசனம், எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். 21:1 சொல்லுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தினவில் இருந்த இடமும் காணப்படவில்லை. சரி, அப்போ முந்தின வானம் பூமியும் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி இருக்கு, சரிதானே? இதுதான் ஆண்டவராக இயேசு சொன்ன செய்தி. சந்திரனிலும் சூரியனிலும் அடையாளங்கள் தோன்றும். அவ்வளோ வசனங்கள் அங்கே அதாவது மற்ற 24, லூக்கா 21 அதிகாரங்களில் அந்த செய்தி அங்கே இருக்கிறது. எல்லாம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்லாம் செய்தி இருக்குல்ல. இதெல்லாம் இந்த பூமி முற்றிலும் அழிவதற்காக ஏற்படும். அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 இருந்தே படித்தா இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினி கிரையாக வச்சிருக்கு, பஞ்சபூதங்கள் வந்து உருகி போகிறதெல்லாம் வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கு இடையில நடந்து முடிந்துவிடும். ஏன்னா முந்தின வானம் முந்தின பூமி இருந்த இடமே காணல, அப்போ அதெல்லாம் அதுக்கு இடையில நடந்துடும். அடுத்தது புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இது ரொம்ப தெளிவு. புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். தேவனம் புதிய எருசலேம் என்ற ஒரு பட்டணம் இறங்கி வருது, அது 2ஆம் வசனம். அடுத்தது தேவனம் தேவ பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள், அது 3ஆம் வசனம். 21 4ஆம் வசனத்தில் இனி கண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, எல்லாத்தையும் புதிதாக்குகிறேன், சரிதானே? அது 4-5 வசனம். 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இனி ஒரு சாபம் வராது, தேவன் மாட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே. இதுதான் நம் சபைக்கு செய்தி, சரிதானே? இடையில உபத்திரவ காலம், 1000 வரியம், 1500 வரியம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இது ஆண்டவர் அவ்வளோ போக வேண்டியதில்லை. சபையை எடுத்துக்கொள்ள போகிறதோட பேசினா போதும். அதுக்கு பிறகு நீ எதுக்கு பேச போகிற? அது சபைக்குரிய செய்தி இல்லைல்ல. வெளியேற்க இருப்பாங்க, நடக்கலாம், பல மாதிரியா இருக்கலாம். சில விஷயங்களுக்கு அதை விளக்கும்போது பிரச்சனை வந்தது. நமக்கு தேவை இந்த வருகைக்கு போக வேண்டும், அல்ல ஒரு இமைப்பொழுதிலே போக வேண்டும், அல்லது கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும். அதுக்கு நாம் தகுதி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னொரு மோசடியான செய்தி, ஒரு விஷயம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறது. அதையும் இங்கே நான் சொல்லிடுறேன். இந்த 1000 வருஷ அரசாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, இதில் ரொம்ப முக்கியப்படுத்தி பேசினவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு ஒருத்தர் தெரியும், பெரிய பிரம்மாண்டமான கருங்கல்ல வச்சு கட்டடம் சபை கட்டியிருக்காரு. சர்ச் பில்டிங் என்ன வச்சு கட்டியிருக்கு, உள்ளால வேறு மாதிரி கட்டிட்டு மேலே ஒட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 1000 வருஷ அரசாட்சி வரும், அப்போ நாங்கள் இங்கே வந்து ஆட்சி செய்வோம்னு சொல்கிறாங்க. சில பிரசங்க பேசுகிறாங்க. எப்படியா ஏன் இவ்வளோ பலமாக கட்டுறீங்கன்னு கேட்டால் 1000 வருஷ அரசாட்சிக்கு இங்கே வருவாங்களாம், இங்கே இருந்து ஆட்சி செய்யணுமா பேசுகிறாங்க. கிறுக்குத்தனம். அதனால தான் சொன்னேன், இதனால எங்களுக்கு 1000 அது கட்டுறோங்கிறாங்க. நான் சொல்லுவேன், அட மடப்பயல்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்க செய்தி அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அது எருசலேமே சுற்றி தானே இருக்கணும். அந்த இடம் 1000 வருஷ அரசாட்சி அப்படி அங்கே இருக்கிறத நீங்கள் ஒரு வேளை விளக்க போனால் அது இந்தியாவில் இருக்காதல்ல, தமிழ்நாட்டில் கேரளாவிலேயுமா இருக்க போகுது. அது அந்த பிசாசு. இது ஏன் அவங்களை அப்படி கொண்டு போகுதுன்னா, இவங்களுக்குள்ளே இருக்குது உலகத்தின் ஆவி. அல்ல, உலகத்தின் ஆவி 1000 2000 இந்த உலக சிந்தையிலே இழுத்துட்டு போகணும் எனக்கு ஆவியானவர் சொன்னார். அதனால இந்த உலக காரியத்தை நாங்கள் பேசுகிறது இல்லை, அது நமக்கு தேவையில்லை. இயேசு வருவார், மறுரூபமாய் போகிறதுக்கு ரெடி ஆகும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும், நித்தியமாய் அங்கே வாழுறதுக்கு ரெடி ஆகும். இதுதான் செய்தி. இடையில உள்ளது நமக்கு வேண்டாம், அது இங்கே இருந்துட்டு போட்டு நீங்கள் அதில் மண்டை. ஏன்னா சில பிரசங்க வேறு அதே போட்டு அரைச்சி குழப்பி நான் நிறைய பார்த்துட்டேன். சொல்லியாச்சு, எதுக்கும் இதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இல்லையா 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், இதான் நமக்கு பேச்சு. நமக்கு புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய எல்லாம் கொடுக்க போகிறார். சரிதானே? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் மீண்டும் வருவேன். அவர் சொன்ன வார்த்தை என்னது? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து சேர்த்துக்கொள்வேன். வெளிப்படுத்தல் 22:3 என்ன சொல்லுகிறது? இனி ஒரு சாபம் வராது, தேவனும் ஆட்டுக்குட்டியான ஒரு இருக்கிற சிங்காசனம். அப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம். பூமியில் 1000 வேண்டாம், 1500 வேண்டாம், வேற காரியம் ஒன்று நமக்கு வேண்டாம். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெளிவாய் காட்டி தந்திருக்கிறார். ஒன்று, அந்த கைவிடப்படுகிற சூழ்நிலைக்கு தப்பும்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் போக வேண்டும். ரெண்டாவது, இயேசு இருக்கிற இடத்துல அவரை போல பூரண மகிமையோடு இருக்க வேண்டும். இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. இதை புரிந்து கொள்ளுங்க. இந்த நாட்கள் பொல்லாததாக இருக்குது, அடையாளங்கள்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. சாத்தான் உங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு தெரியுது. உலகம் முழுவதும் சாத்தானுடைய ஆட்சிக்கு உள்ள ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, தெரியுதுல்ல? எல்லாம் ஒரு இப்போ வந்து ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வந்த மாதிரி இனி ஒரே கார்டு வரும், இன்டர்நேஷ்னல் கார்டு. இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஆதார் அட்டை கொடுத்துருக்க மாதிரி உலக மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஐடி கார்டு வரும். அதுக்கடுத்து இந்த பண விஷயம் எல்லாமே இனி ஒரே கரன்சி இல்லையா? இப்போ சில நாடுகள்லாம் சேர்ந்து ஒரே நோட்டு ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாத்தானுடைய ஆட்சிக்கு தான் எல்லா சிஸ்டமும். அங்கே நமக்கு எல்லா காரியத்தையும் அவங்க பதிவு பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ஒவ்வொரு அவனுக்கு அதிகாரம் எல்லாம் வாங்க முடியாது, விற்க முடியாதுலாம் சொல்லியிருக்குல்ல, அதெல்லாம் நடக்க போகுது. இப்போவே அப்படி தான், எல்லாத்தையும் அதை கொண்டு வா இதை கொண்டு வா, இல்லைன்னா ஒர்க் பண்ணாது, உன் பணத்தை நீயே எடுக்க முடியாது. ஸோ அப்படி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவிழானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி உலகத்தை ஆசீர்வாதத்தை 1000 வரிய அரசாட்சியை நினச்சிட்டு இருக்காம ஆண்டவர் வரும்போது ஒரு இமைப்படுதலே போக வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இயேசுவின் மகிமை அடைய இந்த நாட்களை பயன்படுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை